நர்மதா விஸ்டா அகாடமி ஈரோடு. ரேஷியோ அண்ட் ப்ரப்போர்ஷன் அப்படிங்கிற டாபிக் தான் பார்த்துட்டு இருக்கோம். இந்த டாபிக் பார்த்துட்டிங்கன்னா பேங்கிங், எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி, டிஎன்பிசி இது எல்லாத்துலேயுமே வரும். அதில் டிவைட் தி ஷேர்ஸ் அப்படிங்கிற ஒரு டாபிக் இப்போ பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வீடியோ போய் பாருங்கள், அப்போ தான் பேசிக்ஸ் நல்லா கிளியராக புரியும். அதுக்கப்புறமா இந்த வீடியோ வந்து பாருங்கள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துட்டிங்கன்னா, இஃப் 1500 இஸ் டிவைடட் பிட்வீன் ஏ அண்ட் பி இன் தி ரேஷியோ 3:2 தென் ஏ வில் ரிசீவ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தமிழில் பார்த்தீங்கன்னா ரூபாய் 1500 ஏ மற்றும் பிக்கு 3:2 என்ற விகிதத்தில் பிரிக்கப்பட்டால் ஏக்கு கிடைக்கும் தொகை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ரேஷியோ பார்த்துட்டிங்கன்னா A:B = 3:2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதில் டோட்டல் அமௌண்ட் பார்த்துட்டிங்க அப்படின்னா 1500. இதில் ஏவோட ஷேர் என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஏவோட பங்கு பார்த்தீங்கன்னா 3. டோட்டல் அமௌண்ட் டோட்டல் பங்கு பார்த்தீங்கன்னா 3 + 2 5. இப்போ 5ல் 3 பங்கு என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அந்த டோட்டல் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 1500. இப்போ 1 5s are 5, 3 5s are 15. இப்போ 300 வந்துடும். இந்த ரெண்டையும் மல்டிபிள் பண்ணீங்க அப்படின்னா 900 அப்படின்னு கிடைக்கும். அப்போ 900 அப்படிங்கிறதா ஏவோட ஷேர். ஏன்னா ஏவோட ஷேர் என்னன்னு தானே கேட்டிருக்காங்க, 900. இதுவே பியோட ஷேர் என்ன அப்படின்னு கேட்டால் என்னன்னு சொல்லியிருப்பீங்க, 600 சொல்லியிருப்பீங்க. ஏன்னா 1500 900 மைனஸ் பண்ணீங்கன்னா 600 அப்படின்னு கிடைக்கும். செகண்ட் கொஸ்டின் பார்த்துட்டிங்கன்னா, இஃப் 180 இஸ் டிவைடட் இன்டூ 3 parts which are in the ratio 1/2:1/3:1/6 the middle part is அப்படின்னு கேட்டிருக்காங்க. தமிழில் பார்த்தீங்கன்னா 180ஐ 1/2:1/3:1/6 என்ற விகிதத்தில் 3 பகுதிகளாக பிரித்தால் நடுப்பகுதி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரேஷியோ வந்து பின்னமா இருக்கு, அது ஒரு ஹோல் நம்பரா கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. இது ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேயே நான் சொல்லியிருக்கேன். 1/2:1/3:1/6 அப்படின்னா ரேஷியோ அண்ட் ப்ரப்போர்ஷனில் ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ சால்வ் பண்ணியிருப்போம்ல, A:B:C எப்படி ஃபைன் பண்ணுவீங்க அப்படின்னா இது எல்லாத்துக்குமே எல்சிஎம் எடுப்பீங்க. இப்போ எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 6ன்னு கிடைக்கும். இப்போ இது எதால் மல்டிபிள் பண்ணால் 6 ஆகும்னா 3ஆல், அப்போ 3 தான் மேலே வந்திருக்கும். அது எதால் மல்டிபிள் பண்ணால் 6 ஆகும்னா 2ஆல். இப்போ 2 இது 6ன்னு தான் இருக்குது, அப்போ 1 தான் வரும். இப்போ 3:2:1 அப்படிங்கிறதா நமக்கு இந்த ஹோல் நம்பர் ரேஷியோ. இப்போ இந்த ரேஷியோ கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அவங்க என்ன கேட்டிருக்காங்க, நடுப்பகுதியோட ஷேர் என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போ நடுப்பகுதி பார்த்துட்டிங்கன்னா 2. இப்போ 2ன்னு போட்டுக்கோங்க. டோட்டல் ஷேர் என்னதுன்னு பார்க்கணும். இப்போ 3 + 2 5, 5 + 1 6. இப்போ 6ல் 2 பங்குன்னு அர்த்தம். அப்போ டோட்டல் அமௌண்ட் பார்த்துட்டிங்கன்னா 180. இப்போ 1 6 are 6, 3 6 are 18. அப்போ 2 × 3 பார்த்துட்டிங்கன்னா 60. இப்போ 60 தான் ஆன்சர். அப்போ நடுப்பகுதியோட ஷேர் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா 60. தேர்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ₹10,500 are divided among A, B and C such that the ratio of the amount A is to B equal to 2:3 and B is to C equal to 4:5. The amount of received by B is அப்படின்னு கேட்டிருக்காங்க. தமிழில் பார்த்துட்டிங்க அப்படின்னா ரூபாய் 10,500ஐ ABCக்கு பிரிக்கப்படுகிறது. A is to B equal to 2:3 and B is to C equal to 4:5 என்றவாறு பிரிக்கப்பட்டால் B பெறும் தொகை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் இந்த ரேஷியோவே வந்து கம்பைன் தான் இல்லை. அப்போ A is to B is to C ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சி வச்சுக்கோங்க. அது எப்படி கண்டுபிடிப்பீங்க, ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்த்துருந்தோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2:3 அதை ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க. B is to C வந்து என்னது 4 5. இப்போ பக்கத்தில் என்ன நம்பர் இருக்கோ அதை அப்படியே போட்டுப்போம். அப்போ இங்கே பக்கத்தில் இருக்கிற நம்பர் அப்படியே போட்டுப்போம். இனி இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணும். இப்போ 2 4s are 8, 3 4s are 12, 3 5s are 15. அப்போ 8:12:15 அப்படிங்கிறதா A is to B is to C. இதுக்கு மேலே இதை சிம்பிளிஃபை பண்ண முடியுமான்னு பாருங்கள். சிம்பிளிஃபை பண்ணால் சிம்பிளிஃபை பண்ணுங்கள். ஆனால் இதுக்கு மேலே இதை சிம்பிளிஃபை பண்ண முடியாது, ஏன்னா இந்த மூணுமே எந்த டேபிளையும் காமனாக வராது. இப்போ 8:12:15 அப்படிங்கிறதா நமக்கு ரேஷியோ. ஆனால் அடுத்து அவங்க என்ன கேட்டிருக்காங்க, the amount of receive by B isன்னு கேட்டிருக்காங்க. அப்போ B என்ன எவ்வளோ அமௌண்ட் ரிசீவ் பண்ணியிருப்பாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ பியோட பார்ட் பார்த்தீங்கன்னா 12. டோட்டல் பார்ட் என்னன்னு தெரியணுங்களா. அப்போ 8 + 12 20, 20 + 15 35. இப்போ 35ங்கிறது டோட்டல் பார்ட். அதில் பியோட பங்கு பார்த்தீங்கன்னா 12 இன்டூ டோட்டல் அமௌண்ட் என்ன கொடுத்துருக்காங்க 10,500. அப்போ 135s are 35, 3 35s are 105. இந்த 2 zeros அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ 2 மல்டிபிள் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், 12 × 3, 12 3s are 36. இப்போ 36 அப்படின்னு வரும். அப்போ அந்த 2 zeros அப்படியே பிளேஸ் பண்ணிக்கோங்க. அப்போ 3,600 அப்படிங்கிறது தான் பியோட அமௌண்ட்டு.
இதுவே ஏவோடது கேட்டாங்கன்னா நீங்கள் ஏவோட ஷேர் என்னது 8, அப்போ 8ல் 35 அப்படின்னு போட்டு கண்டுபிடிக்கணும். இதுவே சியோடதுன்னு கேட்டிருந்தாங்கன்னா 15/35 இன்ட்டு 10,500 அதை சால்வ் பண்ணி கண்டுபிடிக்கணும். ஆனால் நமக்கு கேட்டிருக்கிறது பியோட ஷேர் அப்படிங்கிறதால பியோட பங்கு 12, அப்போ 12ல் 35ல் 12 பங்கு என்ன அப்படிங்கிறத 10,500லேருந்து கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ 3,600 அப்படிங்கிறதா பியோட ஷேர். இதை பேஸ் பண்ண சம்மை வந்து நிறையா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் பாஸ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸில் அதை எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன். தேங்க்யூ.